கேட்கப்பட்ட வினாக்கு எப்படி விட கொடுக்கலாம்? விருத்திகன்ற தலையங்கத்துல இது கூட்டல் விருத்தி வளமையாக 7வது வினாவாக வரும். இதுவும் ஒரு இலகுவான ஒரு வினா. ஒரு பாடசாலையில் ஒரு விளையாட்டுக்காக மாணவர்கள் முதலாம் நிரையில் 7 மாணவர்களும் அதன் பின்னர் ஒவ்வொரு நிரையிலும் அந்நிறைக்கு முந்தைய நிலையில் நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 3 மாணவர்கள் கூடுதலாக இருக்குமாறு நிற்கின்றனர். அப்போது ஒவ்வொரு நிலையிலும் நிற்கும் மாணவர்கள் எண்ணிக்கைகள் முறையே எடுக்கும் போது அந்த எண்ணிக்கைகள் ஒரு கூட்டல் விருத்தில் இருக்கின்றன. முதலாவது வினா, இவ்விருத்தின் முதலாம், 2ஆம், 3ஆம் உறுப்புகளை முறையே எழுதுக. பாருங்க, அப்ப முதலாவது 7 பேர் இருப்பாங்க. அடுத்தது 3 பேரை நாங்க சேர்த்தணும். 3 பேரை சேர்த்தா 10 ஆகும். அடுத்து இன்னொரு 3 பேரை சேர்த்தணும், 13 ஆகும். ஆக இலகுவாக எங்களுக்கு விட கொடுக்கலாம். 2வது, எண்ணாம் உறுப்புக்கு நாங்க பொதுவாக பாவிக்கிற சமன்பாடு tn சமன் a சக n சய உண்டு தர d. இதுல எண்ணாம் உறுப்பு அவங்க சொல்றது போல ஏக்கு பதிலா 7 பிரதியிடுவோம். n சய உண்டு d பொது வித்தியாசம். என்ன 3ஆல கூட்டுறதால 3ன்னு போடுறேன். அடைப்ப நீக்குவோம். 3 தர n 3n சய 3 தர உண்டு 3. ஆகவே 3n 7 சய 3 மாறுபட்ட அடையாளம் கழிக்கணும். பெரிய இலக்கத்தின் அடையாளம் விடையின் அடையாளமாக வரும். ஆகவே அவங்க கேட்ட பொது உறுப்பு எங்களுக்கு 3n சக 4 சொல்லி வரும். 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினால பாருங்க, எண்ணிறையில் 40 மாணவர்கள் நிற்கின்றனர். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஆகவே tn சமன் 3n சக 4ல tnக்கு பதிலாக 40 போடும். 40 போட்டு எண்ணுக்குரிய பெருமானம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சகநாள் இங்கல வந்தா சயநாள்னு சொல்லி மாறும். ஆகவே 36. என்னோட பெருமானத்துக்கான 3 அங்கால பெருக்கப்பட்ட இங்கால வந்தா வகுக்கப்படும். ஆகவே எண்ணுக்குரிய விட 12 சொல்லி வரும். எண்ணுக்குரிய விட 12 சொல்லி வரும். அடுத்தது எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, இவ்விளையாட்டுக்காக 700 மாணவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனின் மேற்குறித்தவாறு மாணவர்கள் நிற்கும் முதல் 20 நிறைகளை பூரணப்படுத்த முடியுமா என்பதை காரணங்களுடன் காட்டுக. அப்ப முதல் 20 நிறைக்கும் எத்தனை மாணவர் தேவைன்னு சொல்லி நாங்க முதலாவது பார்க்கணும். மொத்த எண்ணிக்கை பார்க்கிறேன்டா Sn சமன் எண்ணின் கீழ் 2 2a சக n சய உண்டு தர d. இந்த சமன்பாடை பாவிப்போம். இதுல உங்களுக்கு தெரியும், என்று சொல்றது முதலாம் உறுப்பு, என்று சொல்றது நாங்க காண வேண்டிய உறுப்பு, டி என்று சொல்றது பொது வித்தியாசம். ஆகவே எண்ணுக்கு பதிலாக 20 பிரதியிடுறேன். 2 ஏக்கு பதிலாக முதலாம் உறுப்பு உங்களுக்கு 7 பிராக்கெட் பண்ணிக்கொள்றேன். எண்ணுக்கு பதிலாக 20 சய உண்டு, டிக்கு பதிலாக 3. ஆக 20 2ஆ பிரிச்சா 10. 2 தர 7 14. 20ல கொண்டு போனா 19, 3ஆல பெருக்கினா 57 என்று சொல்லி வரும். ஆகவே 10 தர இங்க 57 14 கூட்டினா 71 சொல்லி வரும். ஆகவே 710 மாணவர்கள் தேவை. 20 நிறைய முற்றாக நிரப்புறண்டா 710 மாணவர்கள் தேவை. ஆகவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 700 மாணவர் எடுக்கிறேன்னு சொல்லி. ஆகவே நாங்க என்ன சொல்லணும்? S20க்கு 700 மாணவர்களை விட கூட தேவை. ஆகவே நிறைகளை பூரணப்படுத்த முடியாது. நிறைகளை பூரணப்படுத்த முடியாதுன்னு சொல்லணும். நிறைகளை பூரணப்படுத்த முடியாது என்று இவ்வாறு இலகுவாக இந்த தடவை உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகே.